வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். மோஸ்ட் அவைட்டட் டைம் ஹஸ் கம் மக்களே. உள்ள வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியம் வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக எக்ஸ்பீரியன்ஸ் அதில் வந்து ரொம்ப ப்ரொஃபஷனலிசம் நல்லா தெரிஞ்சு அடிச்சு நகர்த்திட்டு வந்துட்டாப்புல அண்ணன். நான் 10 வருஷத்துக்கு முன்ன கூட்டி ரோட்டில் 10 வண்டி தான் போச்சு. இன்னைக்கு வந்து 100 வண்டி போயிட்டு இருக்கு அந்த இடத்துல. ஹலோ கைஸ், எல்லாமே இப்போ இருக்கீங்க. நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாருமே வேற மாதிரி இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அந்த முருகன் வந்து நம்மளை கூப்பிட்டுக்கிட்டே இருந்தார். அதுவும் யாருன்னா திருச்செந்தூர் முருகன் வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருக்காருன்னு எனக்கு ஒரு ஃபீலாகவே இருந்துச்சு. நம்ம இன்னைக்கு பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து திருச்செந்தூருக்கு ஸ்ரீ அபினேஷ் டிராவல்ஸ் அவங்க வந்து சென்னை டு திருச்செந்தூர் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இன்னும் 2 மணி நேரம் இருக்குது பஸ்ஸு ஸ்டார்ட் ஆகிறதுக்கு. பட் உங்களுக்காக 2 hours முன்னாடியே போய் அந்த பஸ்ஸை அப்படியே அக்கு வேற ஆணி வேற பிரித்து எடுத்து வேற மாதிரி ஒரு சம்பவம் பண்ண போகிறோம். ஸோ வாங்க மக்களே, முருகனை பார்க்க திருச்செந்தூர் ஒரு சூப்பரான பஸ்ஸில் போகலாம். லெட்ஸ் கோ. ஹலோ கைஸ், வெல்கம் டு அபினேஷ் ரோட்வேஸ். ஹே செல்லக்குட்டீஸ், இதுக்காக தான் 2 மணி நேரம் முன்னாடி வந்து இந்த பஸ்ஸுக்காக வந்திருந்தோம். ஸ்ரீ அபினேஷ் ரோட்வேஸ் பார்த்துருப்பீங்க. எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணியிருக்க மக்களே. வேறு லெவலில் ஷார்ட்ஸ்லாம் உங்களுக்காக எடுத்து போட்டிருக்கோம். அண்ட் இந்த பஸ்ஸை பார்த்தீங்கன்னா சென்னையில் கொளத்தூரில் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஒரு பெரிய பார்க்கிங் வச்சுருக்காங்க. கொளத்தூரில் ஸ்டார்ட் ஆகி கோயம்பேடு, வேளச்சேரி அண்ட் OMR வழியாக திருப்பியும் தாம்பரம் வந்து அப்படியே ஹோல் சென்னையே உங்களுக்கு வந்து பிக்கப் பாயிண்ட்ஸ் தான் அவ்வளோ கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் வந்து திருச்செந்தூர் போகணுன்னா மறக்காமல் வந்து ஸ்ரீ அபினேஷ் ரோட்வேஸை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். முருகனை பார்க்க போகிறப்ப உங்களை பத்திரமா கூட்டு போய் விடுவாங்க. ஸோ த மோஸ்ட் அவைட்டட் டைம் ஹஸ் கம் மக்களே. நம்மளோட கேபின் ரைட், கேபினில் போய் உட்காந்து, அதுவும் நம்ம டிரைவர் சீட்டான சீட்டில் போய் உட்காந்து நம்ம வந்து உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண போகிறேன். வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் ஒரு ஈச்சர் பஸ்ஸை வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணி லைட்டாக நகர்த்த போகிறோம். லெட்ஸ் கோ, வாங்க. ஹே கைஸ், வாழ்க்கையிலே ஃபஸ்ட் டைம் வந்து ஈச்சர் பஸ்ஸு. இது வரைக்கும் நான் ஈச்சரில் உட்காந்தோ போனதோ இதுவுமே கிடையாது. பட் எனக்கு ரொம்ப நாளாக அந்த வால்வோ ஈச்சர் பார்த்தீங்கன்னா ஈச்சர் சொல்ல வால்வோ ஈச்சரில் வந்து போகணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளோட தெய்வம் பஸ்ஸு. வாழ்க்கையில் நிறையா தருணங்களில் வந்து பஸ் வந்து எனக்கு கனெக்ட் ஆகிருக்கு. என்ன எனக்கு ஆக்சிடென்ட் ஆனப்போ கூட யாருமே நிப்பாட்டல பஸ்ஸை. எப்போ வந்து ஒரு பஸ் டிரைவர் தான் வந்து எனக்கு நிப்பாட்டி எங்கள் வண்டியே எங்களை வந்து ரெஸ்கியூ பண்ணதே பார்த்தீங்கன்னா பஸ் டிரைவர் தான். எல்லா இடத்துலையுமே பஸ் வந்து எல்லா லைஃப்பில் வந்து எல்லா இடத்துலையுமே கனெக்டட் ஆகிருக்கு சின்ன வயசுலேருந்து. ஸோ இன்றைக்குமே வந்து இது வந்து என்னோடய வணங்கும் தெய்வம். ஆக்சுவலாக அவ்வளோ ஒரு இது மேலே எனக்கு ஒரு மரியாதை, ஒரு காதல் எல்லாமே இருக்குது மக்களே. ஸோ திஸ் இஸ் ஈச்சர். நம்ம லேலேண்டில் உட்காந்துருக்கோம். லேலேண்டில் உட்காந்து பார்த்துருப்பீங்க எல்லாமே. பட் திஸ் இஸ் ஃபஸ்ட் டைம் நம்ம ஈச்சரில் உட்காந்துருக்கோம். நல்லா இருக்குது ஆக்சுவலாக கேபின். அண்ட் உங்கள்கிட்ட கிட்டத்தட்ட இந்தந்த ரூட் ஓட்டுறாங்கன்னு உங்களை கேட்டு சொல்கிறேன். பட் இன்றைக்கி நம்ம போகும்போது திருச்செந்தூர் வந்து ஒரு ஈச்சர் வண்டியில் தான். ஸோ வண்டியை ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணிடுவோமா. வால்வோ ஈச்சர்னாங்க, வால்வோ சிம்பிளே காணாங்க. ஈச்சருக்குன்னு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு தண்ணி சவுண்ட் இருக்குது. லேலேண்டுக்கு ஒரு வாய்ஸ், ஒரு சவுண்ட் இருக்குது. பாரத் பென்ஸ்க்கு ஒரு சவுண்ட் இருக்குது. ஈச்சருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வண்டி வந்து முக்கால்வாசி டர்போவில் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஆக்சுவலாக நல்லா டிஃப்ரெண்ட்டான ஒரு சவுண்ட் இருக்கும். அதுவும் நீங்கள் ஈச்சரில் வந்து ஒரு 100 கிட்டலாம் போகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த டர்போ ஓப்பன் ஆகி ஒரு சத்தம் வரும் தெரியுமா. ஐயோ வேற மாதிரி இருக்கும் ஈச்சரில். ரொம்ப நாள் ஆச்சு ஆக்சுவலில் நான் ஈச்சரில் ட்ராவல் பண்ணி. அடிப்போமா, நல்லா இருக்குல்ல. என்னதான் இருந்தாலும் எத்தனை வருஷம் இருந்தாலும் இந்த ஹானை பார்க்குறப்போ ஒரு சந்தோஷம் இருக்குது. பல மெமரி ஸ்ட்ரைக் ஆகும். ஸோ வந்து ஆக்சுவலாக கேபின் ரைட்டுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஆக்சுவலாக கேபினில் லைட்ஸ் எல்லாமே வச்சுருக்காங்க.
ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. இத்தனையும் நம்ம கேபினில் உட்காந்துருக்கோம். இந்த ஈச்சர் கேபின் சென்டர்லி டிஃப்ரெண்ட்டு. எனக்கு வந்து இதோ வித்தியாசமாக இருக்குது. ஸ்டீரிங் கொஞ்சம் சிறுசாக இருக்குது. ஸ்டீரிங் வந்து இதோ வித்தியாசமாக இருக்குது, என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹேண்ட் பிரேக்குன்னு நினைக்கிறேன் வண்டியில். ஐயோ டிரைவர் யாருமே இல்லையே, நான் பாட்டு எடுக்கிறேனே. இப்போ எடுக்கலாம் இல்லை, ஒரே சொல்ல மாட்டாங்க, நம்ம அண்ணன் தான். அப்பே டே கைஸ் ரொம்ப தூரம்லாம் போகலடா, இங்கே தான்டா போகிறேன். இது ரொம்ப பின்னாடி போயிடுச்சோ? ஆமாம், ரொம்ப பின்னாடி போயிடுச்சு. இருங்க, அதானே பார்த்தேன். இது கரெக்டாக இருக்கா? ஏய் எத்தனாவது கீழடா இருக்குது வண்டி? ஒன்றும் தெரிய மாட்டேங்குது கைஸ் இந்த வண்டியில். சரி ஃபஸ்ட்டா? ஏய் அப்பா, ஐயோ ஐயோ அம்மா, இவ்வளோ பெருசாக இருக்குது கைஸ். பிரம்மாண்டமாக இருக்குயா, இத்தனை தடவை ஓட்டினாலும். அப்பா ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்குங்க அது. அப்படியே வண்டி குழந்த மாதிரி இருக்குங்க அது ஈச்சரு. அது சின்ன பார்க்கிங் தான், மெயின் ரோட்லாம் நம்ம போக முடியாது. அதில் சும்மா உங்களுக்காக முன்னாடி எடுத்து காமிச்சேன். இன்னும் போகலாம், முன்னாடி வெயிட் பண்ணுங்க, போகலாம். போவா யாருட்ட பா, வண்டி குதிக்குது, கிளக் கிளக் குளுக் குளுக். இவ்வளோ பெரிய வண்டி ஓட்டுற பஸ் டிரைவர்ஸ்க்குலாம் ஒரு பெரிய சல்யூட். ஆக்சுவலாக பஸ்ஸு மட்டும் கிடையாது, ட்ரக் ஓட்டுறவங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய சல்யூட். இது கார் மாதிரிலாம் கிடையாது. ரிவர்ஸ் போமா? ரிவர்ஸ் சொல்லுங்களா கைஸ்? இருங்க. கை அண்ணே, டிரைவர் அண்ணே, அண்ணே யாராவது இருக்கீங்களா? ஐயோ முன்னாடியே போகுது. யாராவது ரிவர்ஸ் பாருங்கடா, முடிச்சுட்டு போயிடாதீங்கடா கைஸ். இதுக்காக தான் கைஸ் 2 மணி நேரம் முன்னாடி வந்தேன். இந்த ஒரு நட்பாசைக்காக வந்தேன். அண்ணே கண்ணாடியை மறைக்காதடா, இவன் ஒருத்தர். அண்ணே வா, இந்த ஒரு நட்பாசைக்கு தான் மக்களே. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செக்யூர்டு க்ளோஸ் பார்க்கிங்குள்ளே எடுக்கிறோம். இது வந்து ரோடெலாம் கிடையாது. உடனே போயிட்டு போலீஸை போய் டேக் பண்ணிடுவாங்க. என் கமெண்ட்ஸில் ஒரு ஆசை ஒரு மனுஷனோட. அண்ணா ஓகேவா? பின்னாடி கைஸ் என் வீடியோஸ் பார்த்துட்டு நிறையா பேர் வந்து ஆசைப்படுறீங்க பஸ் ஓட்டணும்னு. யாருக்கு வாழ்க்கையில் பஸ் ஓட்டணுங்கிறது சின்ன வயசுலேருந்து ஆசை இருக்குங்கிறது மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. எனக்குலாம் அவ்வளோ ஆசைகள் இருக்குது. ஸோ வந்து இன்றைக்கி வந்து நம்மளுக்கு வந்து ஸ்ரீ அபினேஷ் ட்ராவல்ஸ் வந்து நம்ம போகிறனால அவங்களுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். இதெல்லாம் வந்து சும்மா கிடைக்காது, இதுக்கெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கணும். ஸோ தேங்க்ஸ் டு அபினேஷ் ட்ராவல்ஸ் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஆப்பர்ச்சுனிட்டி. அண்ட் வாங்க மக்களே, நம்ம கூட சேர்ந்து திருச்செந்தூர் போய் முருகனை போய் பார்த்துட்டு சந்தோஷமாக வரலாம். வாங்க போகலாம். வாவ் கைஸ், தரமாக இருக்குது கைஸ். இது கைஸ் அல்டிமேட் எக்ஸ்பீரியன்ஸ். இத்தனை தடவை ஓட்டினாலும் அந்த ஆசை வந்து குறையவே மாட்டேங்குது. ஃபஸ்ட் கியரா தேர்ட் கியராக இருந்துடலாம், இதுதான் ஃபஸ்ட் கியர். இத்தனை தடவை வந்து இந்த மாதிரி ஓட்டினாலும் சின்ன ரைடு தான், ரொம்ப பெருசெல்லாம் இல்லை. ஆனால் இதுக்கே வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. இதான் கைஸ், இதுதான் மென்னுக்கெலாம் ஆசை. இவ்வளோ தான், சின்ன சின்ன ஆசை தான் எங்களுக்குலாம். பெரிய ஆசையெல்லாம் எங்களுக்கு கிடையாது. இந்த மாதிரி லாரி பஸ்ஸு அவ்வளோதான், வேறு ஒன்றுமே இல்லை. ஸோ நைஸில் பா ஆறா மாதிரி இருக்குது. ஐயோ பா, பஸ் ஓட்டுறதுங்கிறதே ஒரு பெரிய சந்தோஷம் மக்களே. வேற மாதிரி சக்ஸஸ். ஹே கைஸ், வெல்கம். உள்ளே வாங்க எல்லோரும். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ ப்ரீமியமாக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக செம்மையாக இருக்குல்ல உள்ள வந்து. இப்போ இருக்கிற மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக நிறைய பேர் நம்ம ஃபாலோவர்ஸ் எல்லாரும் நம்ம ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பட்ஜெட் சீரிஸ் பார்த்துட்டு இருந்தோமா. பட்ஜெட் சீரிஸ்க்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு லக்ஸுரி சீரிஸ் வந்து பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது. ஆக்சுவலாக அப்பா இந்த மாதிரி ஒரு ஏசி பஸ்ஸில் சில்லுன்னு ஏசியை போட்டுட்டு படுத்துட்டு தூங்கிட்டு போகிற ஒரு சுகம் இருக்கே, வேறு மாதிரி இருக்கும் மக்களே. ரீசெண்டாக நிறைய பட்ஜெட் சீரீஸில் நிறைய அடிபட்டுட்டேன். அதனால் சொல்கிறேன், ரொம்ப நாளாக ஒரு நல்ல ஏசி பஸ்ஸில் நல்லா இழுத்து போற்றி படுத்து தூங்கணுங்கிறது ரொம்ப நாள் ஆசை. ஏன்னா கடைசி கொஞ்ச நாளாகவே நம்ம வந்து லக்ஸுரி பஸ், இதுவுமே நம்ம ஸ்லீப்பர் பஸ்லேயே போகல, எல்லாமே நம்ம ஏசி டிசி டிஎன்எஸ்டிசின்னு அடித்து பிடிச்சி தொங்கி அப்படி தான் போயிட்டுருக்கோம். ஸோ அதுக்கு நடுவில் இன்றைக்கி ஒரு அமைதியான ஒரு பயணம் ஸ்ரீ அபினேஷ் ரோடுவேஸில். இவங்க பார்த்திங்கன்னா திருச்செந்தூர் மட்டும் கிடையாது, மைசூர், பெங்களூர் அப்படின்னு சொல்லிட்டு நிறையா ரூட்ஸ் வந்து கவர் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ டூ செக் அவுட் ரெட் பஸ், அபி பஸ் எல்லாத்துலேயுமே அவங்க அவைலபிளாக இருக்காங்க. உள்ளே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஏன்னா சில இடத்துல பில்லோஸே வந்து ரொம்ப தலையே வைக்க முடியாத அளவுக்கு சின்ன பில்லோ இருக்கும். பட் இவங்க நல்ல ஒரு பில்லோ கொடுத்துருக்காங்க. அண்ட் ஒரு நல்ல பெட்ஷீட்னால் ஒரு சின்ன பெட்ஷீட் இல்லை மக்களே, இங்கே பாருங்கள். ஐயோ இது என்னது கைஸ், கிட்டத்தட்ட 2-3 பேர் உள்ளே படுத்துக்கலாம் போல். அது அந்த மாதிரி ஒரு பெட்ஷீட் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக செம்ம பெரிய பெட்ஷீட்டு.
அந்த பெட்ஷீட்டை மோந்து அந்த கம்ஃபர்ட் ஸ்மெல்லை ஃபீல் பண்ணுறது ஒரு சுகம் எவ்வளோ இது இருக்குதுன்னு எனக்கு மட்டும் தான் தெரியும். அவ்வளோ பெட்ஷீட்டை நம்ம வந்து மோந்து பார்த்துருக்கோம். சரத்து அப்படிங்கிற மாதிரி விட்டுருவோமா கண்டுபிடிச்சிருவோம்ல அப்படிங்கிற மாதிரி நீட்டாக வாஷ் பண்ணி நீட்டாக வச்சுருக்காங்க ஆக்சுவலாக. அண்ட் இங்கேயுமே பார்த்திங்கன்னா ஒரு நல்ல சில்கான ஒரு கவர் ஆக்சுவலாக நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு ப்ரீமியமான இன்டீரியர்ஸ். அண்ட் அதே மாதிரி டிரைவர்ஸும் பார்த்திங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ்டாக போட்டிருக்கோம் அப்படின்னு வந்து நான் ஓனர்கிட்ட பேசினேன். இந்த பஸ்ஸில் தான் நம்ம வந்து இன்றைக்கி வந்து திருச்செந்தூர் போகிறோம் மக்களே. நமக்கு வந்து இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பஸ் எடுக்க போகிறாங்க. ஸோ வாங்க ஒரு சுவாரஸ்யமான பயணத்துக்கு திருச்செந்தூருக்கு. இது வரைக்கும் என் வாழ்க்கையில் நான் ஸ்லீப்பர் பஸ்ஸில் போனதே இல்லை. ஸோ நீங்களும் முருகனை பார்க்க போகிறீங்க, திருச்செந்தூர் போகிறீங்கன்னா மறக்காமல் ஸ்ரீ அபினேஷ் ரோடேஸை ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். லெட்ஸ் கோ. Hey guys, finally the trip has begun. முருகனை பார்க்க கிளம்பிட்டேன் திருச்செந்தூருக்கு அபினேஷ் ரோட்வேஸில். அண்ட் ஒரு சூப்பரான விஷயம்னு சொல்ல போகிறேன். இந்த பஸ் பார்த்தீங்கன்னா கோயம்பேடில் குளத்தூரில் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கோயம்பேடு, கிண்டி, அதுக்கப்புறம் வந்து வேளச்சேரி வழியாக ஓஎம்ஆர் பெருங்குடி வழியாக எல்லாமே கவர் பண்ணுறாங்க. பெருங்குடியில் துறைப்பாக்கம், சோழிநல்லூர், மேடவாக்கம், தாம்பரம் வழியாக கிளாம்பாக்கம் வரும். ஸோ அந்த கிளாம்பாக்கம் ஷார்ட்ஸும் பார்த்துருப்பீங்க. ஸோ ஃபைனலி நம்ம வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ஸோ சென்னையில் நீங்கள் எங்கே இருந்தாலும் நீங்கள் வந்து திருச்செந்தூர் முருகனை பார்க்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்கள் ஏரியா பக்கத்துலேயே வந்து ஸ்ரீ அபினேஷ் ரோடேஸ் வந்து உங்களுக்கு பிக்கப் பண்ணிப்பாங்க. ஸோ வந்து சென்னையில் எல்லா இடத்துலையுமே கவர் பண்ணுறாங்க மெயினான பாயிண்ட்ஸ் எல்லாமே. அண்ட் உள்ளே வந்தோட பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு கவரே கொடுத்துருக்காங்க அவங்களோட பிராண்ட் பேர்லாம் போட்டு எல்லாமே. அண்ட் அவங்களோட வெப்சைட்டில் புக் பண்ணி 10% ஆஃப் மக்களே. அண்ட் ஸ்ரீ அபினேஷ் ரோடேஸ் தெரியுதா உங்களுக்கு? இல்லை என்னென்னு பார்த்துக்கலாம். இல்லை வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே. அண்ட் பெப்பர் சேவ். வாவ், நைஸ். பெப்பர் சேவ் உள்ள கேட்குறதும் வந்துக்கிட்டே இருக்கு மக்களே. ஒரு சின்ன கேக் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு பிஸ்கட் பேக்கெட். ஸோ கிட்டத்தட்ட ஒரு 4 ஐட்டம் வந்து நமக்கு வந்து இந்த பஸ்ஸில் வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் உள்ளே ஏறினப்பே கிட்டத்தட்ட பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஃபுல்லு. எல்லாம் என்னன்னு தெரியல. திருச்செந்தூர் முருகனுக்கு வர முருகனுக்கு இப்போயுமே டிமாண்டு ஜாஸ்தி தான். அதுவும் திருச்செந்தூர் முருகனுக்கு சொல்ல தேவையே இல்லை. உங்களுக்கு முருகன் பிடிக்கும்னா, லார்ட் முருகன் பிடிக்கணும், மறக்காமல் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து பிடிச்ச தெய்வம் வந்து முருகன் தான். ஸோ அதான் ஓடி போய் பார்க்க போகிறேன். வாங்க, நீங்கள் எதிர்பார்த்து கொண்டு இருக்கிற இந்த கேபின் ரைடும் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வரப்போகுது. அண்ட் ஏசிலாம் பார்த்தீங்கன்னா செம்மையாக வரும் மக்கள். இங்கே வாங்க, ஏசி. இங்கே வந்து ஒரு டிவி இருக்குது ஆக்சுவலாக. பட் இவ்வளோ முன்னாடி டிவி ஓடிட்டு இருந்துச்சு, ஆஃப் பண்ணிட்டாங்க. ஏசி வென்ஸு, லைட்ஸு. அண்ட் இங்கே தான் டிவி சுவிட்ச் இருக்குது. ஆக்சுவலாக ஓடிட்டு இருந்துச்சு, ஆஃப் பண்ணிட்டாங்களா இல்லைன்னு தெரியல. அதில் டிவியை பற்றி சொல்லுவோம். ஆக்சுவலாக டிவிக்கு வந்து இங்கே சுவிட்ச் இருக்குது மக்களே. நீங்கள் வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். இது மூலியமாகவே நீங்கள் டிவியை வந்து ஃபுல்லாகவே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த ட்ரிப் ஹஸ் பிகின். ரொம்ப நாள் கழித்து ஒரு லக்ஸுரி பஸ்ஸில் போகிற மக்களே. கடந்த கொஞ்ச நாளாகவே பார்த்துருப்பீங்க, அடித்து ஒரு டியூபர் பஸ்ஸில் தொங்கிக்கிட்டும் தண்ணியில் நனைஞ்சிக்கிட்டும் அவ்வளோ கஷ்டப்பட்டு போனேன். ரொம்ப நாள் கழித்து ஒரு வால்வோ ஈச்சரில் அப்படியே ஜம்முன்னு மிதந்துட்டே ஒரு லக்ஸரியான பஸ்ஸில் போகிறேன். ஸோ வாங்க, நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்க கேபின் ரைடும் எல்லாமே நடக்க போகுது. ஸோ ஸ்டேட்டிங் ப்ளீஸ். அதே மாதிரி இன்னொன்று, இன்டீரியர்ஸ் வந்து அவ்வளோ அருமையாக வச்சுருக்காங்க. ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. இன்னும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரியுமா, வெரி ஃப்ரெண்ட்லி க்ரூ. ஆக்சுவலாக க்ரூ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. நான் பார்த்த வரைக்கும் டிரைவர் அண்ணா இருக்கட்டும், க்ளீனர் அண்ணா இருக்கட்டும், ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்ட்லியாகவும். இவ்வளோ முன்னாடி அங்கே தான் நின்றுட்டு இருந்தேன், இப்போ உள்ளே வந்துருக்கேன். ஸோ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக நிறையா பஸ்ஸை பற்றி நிறைய டிஸ்கஸ் பண்ணோம். ஸோ வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான க்ரூவாக இருக்காங்க. அதுவே ரொம்ப ரொம்ப ஹாப்பி. இன்னொன்று நோட் பண்ணேன், இந்த ஏசி வென்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த சுருட்டுற மாதிரி, அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்ட்ரோல் பண்ணலாம். அது மடக்கிற மாதிரி இருந்தால் ரொம்ப என்னதான் மடக்கலாலும் ஃப்ளோவில் மூஞ்சில் அடிக்கும். பட் இது வந்து இந்த சர்க்கிள் பண்ணுற மாதிரி உங்களுக்கு ஏசி வேணாலும் நீட்டாக நீங்கள் அது மூடிடலாம். ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது. அதே மாதிரி நம்மளுக்கு வந்து சார்ஜிங் பாயிண்ட்ஸ் யூஎஸ்பி இருக்குது, நார்மல் இருக்குது. ஒரு நல்ல ஒரு பேக் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க, சாலிடாக இருக்குது, கம்ஃபர்ட்டாக. இன்னொரு சூப்பரான விஷயம் என்னென்னா, இந்த லெக்கு வந்து பார்த்திங்கன்னா உள்ள கிராஸாக இருக்குது. அதில் வந்து ஹைட்டு வந்து பிரச்சனையே இருக்காது. நீங்கள் வந்து தாராளமாக இவ்வளோ ஹைட்டான ஆளாக இருந்தாலும் இந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் கம்ஃபர்டபுளாக படுக்கலாம். ஏன்னா அந்த பெண்ட் இருந்தாலே ரொம்ப நீளமாக இருக்கும், நிம்மதியாக படுத்து தூங்கலாம். அதே மாதிரி பெட்ஷீட்டுமே ஆக்சுவலாக ரொம்ப நல்லாயிருக்கு. ஐ லவ் திஸ் தலானி. எந்த கடையில் வாங்கினாலே தெரியல, அவ்வளோ சாஃப்டாக நீட்டாக வச்சுருக்காங்க. பார்த்திங்கன்னா வந்து ஃபஸ்ட்டு ரெஸ்ட் ஸ்டாப்னு பண்ணியிருக்காங்க. கரெக்டாக 10 மணிக்கு வந்து
சென்னைலாம் அவுட்டர்லாம் தாண்டி ஒரு இன்டர்னல் பெட்ரோல் பங்க் பண்ணியிருக்காங்க. நிறையா பஸ்ஸஸ் இங்கே தான் நிற்குது. டின்னர் ஆக்சுவலாக டின்னருக்கு வந்து நிப்பாட்டிருக்காங்க. ரொம்ப ஆக்சுவலாக பிட்டி பிக்கான பிளேஸு, ரொம்ப நீட்டாக இருக்குது. எல்லா பஸ்ஸஸுமே இங்கே தான் நிப்பாட்டுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா எல்லா பஸ்ஸுமே. ஆனால் இந்த இடம் பேர் என்னண்ணே? இந்த இடம் பேர் என்னது? படாலம் பார்க்கிங். பிருந்தாவனம் ஹோட்டல் பிருந்தாவனமா? படாலம் பார்க்கிங் ஹோட்டல் பிருந்தாவன். இங்கண்ணே கற்பக விநாயகர் காலேஜுக்கு ஆப்போசிட்டா? ஓகே. ஸோ கற்பக விநாயகர் காலேஜுக்கு ஆப்போசிட்டில் வந்து டின்னர் பிரேக் பண்ணியிருக்காங்க. ஸோ குவைட் டீசெண்டான பிளேஸ். ரெஸ்ட் ரூம் வந்து எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. ஸோ திஸ் இஸ் த ஃபர்ஸ்ட் ஸ்டாப் ஆஃப் அவர் திருச்செந்தூர் ட்ரிப். ஒரு எஸ்பிசி பஸ் இவ்வளோ வேகமாக போய் நான் இன்றைக்கி தான் கைஸ் பார்க்குறேன். அதுக்கப்புறம் டீசல் போகணேன். இப்போ போனேன் ஆள் ரோடு இல்லை. எல்லா வண்டியும் நான் எல்லாமே முதி போயிருவீங்க. எல்லா வண்டியுமே போகிற வண்டி எல்லா வண்டியும் நான் முதிடுவேன். அதனால் இவங்க போகிற வரைக்கும் போட்டும்னே, நம்ம டைமில் கெடுக்கலாம்னே. அதனால் நான் அவங்களை பெருசு பண்ண முடியும். ரெண்டு பேரும் ஏதோ சண்டை போட்டு ஓடிட்டு இருக்காரு. நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கமா, நான் அந்த பார்க்கல, கடிச்சிட்டு போகக்கூடாதுங்க. கடிச்சு தானே போகிறாங்க. இப்படி போகக்கூடாதுங்க. அவன் ரைட்டில் இருக்கிறான், போய் இடிச்சிருவாங்க. நம்ம போகிற வண்டியில் ஓட்டக்கூடாது. நான் ஒரு டிஃப்ரெண்ட் விட்டுருக்கேன். விலை கிடைச்சா நிற்கும். அவன் ஓட்டக்கூடாதுங்க. போகணும் அதுக்கு ரெடி போகிறாங்க. எவ்வளோ தூரம் போகிறேன். எனக்கு இடம் கிடைக்கிறது நான் தள்ளி த ஹாட் சீட் பார்த்தீங்கன்னா நம்ம டிரைவர் அண்ணன் கூட உட்காந்துருக்கேன். நம்ம பேர் என்ன? மகாராஜன் அண்ணன். தனி அண்ணன்ட்ட பேசுவோம். வேற மாதிரி எக்ஸ்பீரியன்ஸு, வேற மாதிரி பேசுறாரு. ஸோ அண்ணன் கூட நம்ம பேசுவோம். பட் ஹாட் சீட்டில் முன்னாடி உட்காந்துட்டு ஒரு பியூர் எக்ஸ்பீரியன்ஸ். வண்டி அசால்ட்டாக 100 போகுது. ஈஸியாக எல்லா வண்டியும் அப்படி சைடு போட்டு வந்துக்கிட்டே இருக்காரு. கண்டிப்பாக சொல்கிறாரு திருச்செந்தூர் வரைக்கும் போகணும். ஸோ வந்து நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு 90 to 100 மெயின்டைன் பண்ணால் தான் நம்ம வந்து பேசஞ்சர்ஸை 8 மணிக்காச்சும் போய் சேர்க்க முடியும். 7:30 to 8 மணி தான் ஒரு டைமு. ஸோ அப்போ போய் சேர்க்க முடியும்னா அவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். சும்மா நமக்கு இட்ஸ் எ வீக் டே. ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து இன்றைக்கி ஒரு டியூஸ்டே தான். பட் பாருங்கள் இவ்வளோ டிராஃபிக்குன்னு. கிட்டத்தட்ட இங்கேயே நாங்கள் நிற்கிறோம். ஸோ வந்து மெனி திங்ஸ் வந்து இருக்குது ஆக்சுவலாக இந்த இதில்.
அண்ணன் வேறு மாதிரி ஓட்டிகிட்டு இருக்காரு. நீங்களும் ஃபுட்டேஜஸ்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க. எல்லாம் லிட்ரலி எல்லா வண்டியும் ஓவர்டேக் பண்ணிட்டேன் முன்னாடி போகிறேன். ஆனால் வந்து பொறுமையாக இப்போ ஓவர்டேக் பண்ணணும்னு தெரியுது. இந்த கேப் கிடைக்கிறப்ப மட்டும்தான் ஓவர்டேக் பண்ணி போகிறாரு, அணைக்க மாட்டேங்கிறாரு. ரொம்ப ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு டிரைவிங் பார்க்க முடிஞ்சு. பட் அதே நேரத்தில் ஸ்பீடையும் பார்க்க முடிஞ்சு. பஸ் ஃபேன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களுக்கு வந்து ஒரு வேறு மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணுன்னா நான் சொல்கிறேன், ட்ரஸ்ட் மீ. இந்த பஸ்ஸை பிடிங்க, இந்த ரூட்டை ஒரு நாள் அண்ணன் கூட வந்து பாருங்கள். இந்த வண்டியில் வேறு மாதிரி இருக்குது. எல்லாம் லிட்டரலி எல்லா பஸ்ஸையும் சைட் போட்டு அவர் பாட்டு ப்ரொஃபஷ்னலாக நீட்டாக பக்காவாக போயிட்டுருக்காரு. ஒரு சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது மக்களே. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அண்ணன்ட்ட பேசலாம். முருகனை பார்க்க போகிறோம் நம்ம அபினேஷ் ரோட்வேஸில். ஸோ லெட்ஸ் கோ. கைஸ், சரியான ஓட்டம் அடிச்சு நகர்த்திட்டு வந்துட்டாப்புல அண்ணன். வேற மாதிரி டிரைவிங் மக்களே. திருப்பி சொல்கிறேன். ஸோ பாருங்கள், பஸ்ஸு நிற்கிது. டீ பிரேக் நிப்பாட்டியிருந்தாங்க. அதோட ஒரு டீயை வாங்கிட்டு உங்கள்கிட்ட சொல்கிறேன். செம்ம எக்ஸ்பீரியன்ஸ், சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப நாள் கழித்து ஒரு ஹாட் சீட்டில் உட்காந்தா ஒரு ஃபீல் வரும்ல, அந்த ஃபீல் கிடச்சிருக்கு. ரொம்ப சேஃபாக பத்திரமா ஓட்டிகிட்டு வந்தாங்க. ஸோ வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அதில் வந்து ரொம்ப ப்ரொஃபஷ்னலிசம் நல்லா தெரிஞ்சிச்சு. ஸோ அண்ணனுக்கு ஒரு டீ வாங்கி கொடுத்துட்டு நானும் டீயை குடிச்சிட்டு we are heading to திருச்செந்தூர். உங்கள் பேர் என்ன? என் பேர் மகாராஜன் சார். எத்தனை வருஷமாக ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கீங்க? டிரைவிங்கில் நான் ஆம்னி பஸ்ஸில் வந்து 6 வருஷமாக இருக்குங்க சார். 6 வருஷமாக இருக்குங்க சார். 6 வருஷமா இருக்கீங்க? ஆமாம், 6 வருஷமாக. அபினேஷ் ரோட்வேஸ் எத்தனை வருஷமாக ஓடுறீங்க? இப்போ 1.5 மாதம் ஓடிக்கிறேன் சார். ஆமாம். ரூட்டை பற்றி சொல்லுங்களேன். நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க? மெட்ராஸில் எப்படி வரீங்க சார்? சென்னையில் வந்து நம்மளுக்கு ஸ்டார்டிங் வந்து குளத்தூர் சார். குளத்தூர், வேளச்சேரி, கிளாம்பாக்கம், இந்த வழியாக வந்து திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, திருச்செந்தூர் சார் வண்டி. அண்ணனுக்கு எந்த ஊருண்ணே? எனக்கு திருநெல்வேலிண்ணே. திருநெல்வேலி. ஆமாண்ணே. வாசியை பார்த்தாலே தெரியுது. இந்த ரூட்டு பற்றி சொல்லுங்கண்ணே. எத்தனை நாளாக நீங்கள் அபினேஷில் இருக்கீங்க? நான் அபினேஷ்க்கு வந்து 1.5 மாதம் தான் ஆச்சுண்ணா. சரிண்ணே, சொல்லுங்கண்ணே. வர பேசஞ்சர்கிட்ட என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க? 6 வருஷமாக பார்க்குறீங்க. வர பேசஞ்சர் என்னன்னு பார்க்குங்க, டைமிங் எதிர்பார்க்காங்க. டைமிங் அவங்க எதிர்பார்க்க டைமிங் நம்ம கொடுத்துடலாம். ஆனால் அது 10 வருஷத்துக்கு முன்னக்கூட்டி ரோட்டில் 10 வண்டி தான் போச்சு. இன்றைக்கி வந்து 100 வண்டி போயிட்டுருக்கு அந்த இடத்துல. நம்ம சென்னையிலேருந்து எடுத்தால், கிளாம்பாக்கத்துலேருந்து எடுத்து உளுந்தூர்பேட்டை வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஒரு 2.5 மணி நேரத்தில் பாஸ் ஆகக்கூடிய வண்டி இன்றைக்கி 3.5 மணி நேரம் ஆகுது. அவ்வளோ டிராஃபிக் ஆகுது. எங்களால் முடிஞ்ச அளவுக்கு சேஃப்டியாக கொண்டு மக்களை இறக்கி விடணும் தான் நாங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பேசஞ்சரை வந்து சேஃப்டியாக கொண்டு போகணும்.
அதனால் முடிஞ்ச அளவுக்கு டைமிங்கும் எடுக்கும், சேஃப்டியாகவும் கொண்டு போய் இறக்கி விடணும். அதான் முக்கியம். அதான் முக்கியம். சேஃப்டி தான் முக்கியம். ஈச்சர் எப்படின்னா இருக்கு ஓட்டுறதுக்கு ஈச்சர் எப்படின்னா இருக்கு? நல்லா அழுத்துதுண்ணே வண்டி, நல்லா சலன்னு அப்படியே ஸ்பீடாக வருதுண்ணே ஈச்சரு. நான் ஈச்சர் வண்டி நல்லா இருக்குண்ணே, ஓட்டுறதுக்குலாம் சூப்பராக தான் இருக்குது. வண்டி பற்றி குறை கிடையாது, வண்டி ஸ்பீட் நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குண்ணே. நல்லா பவர்லாம் இருக்கு. பவர்லாம் இருக்குது. ஆக்சுவலாக மக்களே அன்னைய மாதிரி நம்ம நினைக்கிற டைமிங்னு ஒரு அந்த 100லேருந்து குறையவே இல்லை. பைபாஸில் நைட்டு ஃபுல்லாக அந்த சத்தம் அப்படியே வண்டியை அப்படியே கொண்டு வந்தார். எப்படிண்ணே அப்படியே ஓட்டுறீங்க? டைமிங் எடுக்கணும்ண்ணே. நம்ம பேசஞ்சர் வந்து டைமிங் தான் எதிர்பார்க்காங்க. அதுலேங்காட்டி மெயினாக நம்ம சேஃப்டி பார்த்து அவங்கள கொண்டு வந்து டைமிங்கே இறக்கி விடணும். சேஃப்டியாகவும் வரணும், டைமிங்கும் எடுக்கணும். ஓகே ஓகே ஓகே. ரொம்ப நன்றிண்ணே. நன்றிண்ணே. நன்றி நன்றி நன்றி. சொன்ன மாதிரி கொஞ்சம் அழுத்தத்தை கம்மி பண்ணியிருந்தாலும் 9 மணி ஆயிரும். ஒரு டீ பிரேக்குண்டா 9 மணி ஆயிரும். சென்னையிலேருந்து நீங்கள் திருச்செந்தூர் முருகனை பார்க்கணுன்னா கண்டிப்பாக நான் உங்களை ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அபினேஷ் ரோட்வேஸ் செம்ம சேஃபாகவும் செம்ம ஸ்பீடாகவும் பக்கா ஓடிட்டு வந்தாங்க. அதுவும் பஸ் ஃபேன்ஸ் மிஸ் பண்ணிடாதீங்க. கண்டிப்பாக அந்த பஸ்ஸில் ஒரு ரைடு போய் பாருங்கள். அண்ட் ரைடு இப்போ இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க ப்ளீஸ். தேங்க்யூ ஸோ மச்.